அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விரைந்து பதிலளிக்காதது ஏன் என தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்பி புகழேந்தியின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக இரட்டை இலை சின்னம் வழங்கியது மற்றும் கட்சியின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக புகழேந்தி தாக்கல் செய்த புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தவில்லை என தெரிவித்து புகழேந்தி சார்பில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது புகழேந்தி சார்பில் வழக்கறிஞர் மனோஜ் ஆஜராகி இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகும் எவ்வித நடைமுறை உத்தரவுகளும் அவர்கள் குறிப்பாக புகழேந்தியின் கோரிக்கை மனு மீது எவ்வித பதிலும் அளிக்கவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்போது நீதிபதிகள் இருமுறை ஏற்கனவே இது போன்ற உத்தரவுகள் பிறப்பித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைத்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.